அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எந்த அரசியல்வாதிக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் தற்போது சீமானுக்கு கிடைக்க போகுது. என்னன்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே அதிகமாக விருது வாங்கிய ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிற அரசியல்வாதிகளை ஒப்பிடும்போது சீமானுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். உதாரணத்திற்கு சீமான் கல்லூரிக்கு போறாரு அப்படின்னா அந்த தருணத்துல மாணவர்கள் யாருமே லீவ் போடாமல் வர்றதும், அதற்கு பிறகு சீமானுடைய பேச்சை ரொம்பவே விரும்பி கேட்கறதும், சீமான அண்ணன் அப்படின்னு உரிமையாக சொல்றதும், சீமானுக்கு மாணவர்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியுமே பார்த்து பொறாமதப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த கோடை விடுமுறையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக விரும்புறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது சீமான் தான் அப்படின்னு மாணவர்கள் அனைவருமே ஒரே மாதிரி சீமானுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்றது ஆசிரியர்கள் சங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியப்புக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி எதனால வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து மாணவர்களை அதிகமாக கவர்ந்த ஒரு தலைவன் அப்படின்ற தலைப்புல சீமானுக்கு விருது கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனாலதான் இந்த விருதுக்கு சீமான் தகுதியானவரா அப்படின்ற காரணத்தினால மாணவர்கள் மத்தியில இந்த கேள்வியை கேட்கும்போது அனைத்து மாணவர்களுமே சீமானுக்கு ஒரே மாதிரியான ஆதரவு கொடுத்தது அப்படின்றது கல்லூரி நிர்வாகத்தையும் ஆசிரியர்கள் சங்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முன்பு இருந்த அரசியல் தலைவர்களை விட சீமானுக்கு தற்போது இந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்னா இது சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி தான் அப்படின்னும், இன்னும் ஒரு ஆட்சியே பிடிக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றது சீமானுடைய வருங்கால அரசியல் வாழ்க்கைக்கு பெரிதளவு ஆதாயம் தான் அளிக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எத்தனையோ விருதுகளை சீமான் வாங்கியிருந்தாலுமே இப்ப கிடைக்க போற இந்த ஒரு விருது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விருதாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சீமான் ஆரம்பத்துல கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரோ அதற்காகவே கிடைக்க போற விருது அப்படின்ற காரணத்தினால இந்த விருதுக்கு பாத்தீங்கன்னா சீமான் ரொம்பவே ஆவலாக இருக்காரு அப்படின்னும், இந்த மே இறுதியில பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் சங்கம் இந்த ஒரு விருது கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நிறைய கல்லூரிகள்ல ஏற்கனவே கருத்து கணிப்பை நடத்திய பிறகுதான் சீமானுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவாகிய பிறகு ஆசிரியர்கள் சங்கம் இந்த ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் வேலைகள் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க காரணத்தினாலதான் சீமான் இந்த தருணத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுனால சீமானுக்காகவே மே இறுதியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு விருதை தர போறாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப கோலாகலமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வலு சேர்க்கும் வண்ணம் இருந்தாலும் இந்த மக்களவை தேர்தலில் சீமான் 1 கோடி வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பிறகு 26 தேர்தலில் சீமானுடைய தலைமையில கூட்டணி நடக்கும் அப்படின்றத கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இதை தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை தான் பாத்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க இன்னைக்கு பரவலாக காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் ஆசிரியர்கள் தரப்போற இந்த விருது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், 24 தேர்தலில் சீமான் 1 கோடி வாக்கு வாங்குவாரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.